இலங்கையினுடைய கிரிக்கெட் எதிர்காலத்தை பற்றி கவலையுடன் இருந்த ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையினை விதைத்து சென்றிருக்கின்றார் சோனால் தினுச. இன்றைய தினம் இந்தியாவுக்கு எதிராக அவர் ஆடிய ஆட்டம் இலங்கையினுடைய கிரிக்கெட்டில் வரலாற்றில் ஒரு புதிய அத்தியாயத்தை உருவாக்கி இருக்கின்றது. அந்த அளவுக்கு மிக அற்புதமான ஆட்டம். இன்னும் பல தசாப்தங்கள் நின்று பேசக்கூடிய ஒரு ஆட்டத்தை தான் அவர் வெளிப்படுத்தி இருந்தார். உள்ளூர் கிரிக்கெட் போட்டிகளில் பல கடினமான கட்டங்களை தாண்டித்தான் சர்வதேச போட்டியில் இலங்கைக்காக அறிமுகமாக இருந்தார். ஒரு புதுமுக வீரராக இந்தியாவின் பக்கம் இருந்த ஒரு ஆட்டத்தை அப்படியே திசை மாற்றி இலங்கையினுடைய பக்கம் கொண்டு வந்து ஆட்டத்தை வெற்றி தோல்வியின்றி முடிவடைத்திருக்கின்றார். என்ன நடந்தது இந்த போட்டியில்? இலங்கை மற்றும் இந்திய அணிகளுக்கு இடையிலான இந்த போட்டி, இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி முதலில் தொடுப்படுத்த ஆடியிருந்தது. 503 ஓட்டங்களோடு இன்னிங்ஸை இடைநிறுத்திய இந்திய அணி இலங்கையினை துடுப்படுத்தாட பணித்திருந்தது. முதல் இன்னிங்ஸில் இலங்கை 290 ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளையும் இழந்திருந்தது. மீண்டும் இந்திய அணி ஃபாலோவன் அடிப்படையில் இலங்கைக்கே வாய்ப்பினை கொடுத்திருந்தது. கிட்டத்தட்ட தோல்வி உறுதியாகிவிட்டது. ஆரம்ப துடுப்படுத்தாட்ட வீரர்கள் அனைவருமே சொற்ப ரன்களில் ஆட்டமிழந்திருந்தார்கள். இந்திய அணியினுடைய பக்கம் 90% வெற்றி சாய்ந்திருந்த சமயத்தில் தான் சோனால் தினுச களத்தில் வந்தவர் அப்படியே இந்தியாவினுடைய நம்பிக்கையினை சிறிது சிறிதாக உடைத்து கிட்டத்தட்ட இந்தியாவினுடைய பக்கம் இருந்த வெற்றியினை அப்படியே தட்டி பறித்து வெற்றி தோல்வியின்றி போட்டியினை முடியடைய வைத்திருந்தார். இன்றைய தினம் அவர் ஆடிய ஆட்டம் கிரிக்கெட்டை ரசிக்கக்கூடிய அத்தனை பேருக்குமே கொண்டாட்டமாக அமைந்திருந்தது. எல்லா ரசிகர்களும், பொதுவாக எந்த அணியினை விரும்பக்கூடிய ரசிகர்களாக இருந்தாலும் சரி, கிரிக்கெட்டை விரும்பக்கூடியவர்கள் அத்தனை பேருமே இவருடைய ஆட்டத்தையும் இவருடைய நுணுக்கங்களையும் பாராட்டாமல் இல்லை. அந்தளவு மிக அற்புதமான ஒரு ஆட்டம். இவரோடு கைகோர்த்து இந்த வெற்றியினை தட்டி பறித்தவர்களில் இன்னும் 2 பேர்களுக்கு மிக முக்கியமான பங்களிப்பு இருக்கின்றது. ஒருவர் கேசர நுபந்த 150 பந்துகளை எதிர்கொண்டு வெறும் 46 ஓட்டங்களையே பெற்றிருந்தார். கிட்டத்தட்ட 25 ஓவர்களை அவர் மட்டுமே விளையாடியிருந்தார். மற்றொருவர் லஹிரு குமார 90 பந்துகளை எதிர்கொண்டு வெறும் 12 ஓட்டங்களை பெற்றிருந்தார். அவரும் 15 ஓவர்கள் விளையாடி இருப்பார்கள். இந்தியாவினுடைய பந்து வீச்சில் அத்தனை வியூகங்களையுமே இந்தியாவினுடைய கேப்டன் சுப்மான் கில் பயன்படுத்தி இருந்தார். எப்படியாவது பார்ட்னர்ஷிப்பை உடைத்து வெற்றியினை திருப்பிவிட வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு மட்டும்தான் அவரிடம் இருந்தது. இந்தியாவினுடைய பலம் வாய்ந்த அத்தனை பந்து வீச்சாளர்களாலும் இந்த கடைசி விக்கெட்டுகளை வீழ்த்த முடியாமல் போய்விட்டது. உண்மையிலே இது ஒரு துரதிருஷ்டவசமான ஒரு நாளாக இந்தியாவுக்கு அமைந்திருக்கும். இந்தியாவுடைய மிக முக்கியமான முன்னணி பந்து வீச்சாளர் சிராஜ் பல தடவைகள் ஸ்டெம்புகளை மாற்றி வைத்து பார்த்தார். பந்து வீச்சாளர்களுடைய நம்பிக்கை அது ஒரு வேளை விக்கெட்டுகள் வீழ்ந்துவிடும் என்று. ஆனால் சோனால் தினுச எந்த ஒரு அவநம்பிக்கைக்குமே இடம் கொடுக்கவில்லை. ஒட்டுமொத்த நம்பிக்கையினையுமே சிதைத்து கொண்டிருந்தார். 264 பந்துகளை எதிர்கொண்டு 133 ஓட்டங்களை பெற்றிருந்தார் ஆட்டமிழக்காமல். இந்த போட்டியிலே வெற்றி பெற முடியாது என்று தெரிந்த இந்திய அணி கடைசியில் போட்டியினை வெற்றி தோல்வியின்றி முடிவடைப்பதற்கு இலங்கையிடம் தெரிவித்திருந்தது. இந்த போட்டி இன்றைய தினம் வெற்றி தோல்வியின்றி முடிவடைந்திருக்கின்றது. இலங்கையினுடைய கதாநாயகனாக மாறியிருக்கின்றார் புதுமுக வீரர் சோனால் தினுச. இன்னும் பல தசாப்தங்களுக்கு இலங்கைக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு வீரராக இவர் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன என்றும், எதிர்காலத்தில் இவரை மையப்படுத்தி பல வீரர்களுக்கு உத்வேகம் அளிக்கக்கூடிய சந்தர்ப்பங்களும் இருக்கின்றன என்ற ஒரு பேச்சும் அடிபட்டு கொண்டிருக்கின்றது. பொறுத்திருந்து பார்ப்போம். இலங்கையினுடைய இரண்டாவது இன்னிங்ஸை மிகச்சிறப்பாக ஆடி முடிவடைத்திருக்கின்றார். இவருடைய இன்னிங்ஸை பற்றி கொஞ்சம் பார்க்க வேண்டும். முதலாவது டெஸ்ட் போட்டியில் புதுமுக வீரராக, அறிமுக வீரராக முதல் இன்னிங்ஸில் சதம் அடித்திருந்தார். இரண்டாவது இன்னிங்ஸிலும் அரை சதம் அடித்திருந்தார். இரண்டாவது டெஸ்டில் முதல் இன்னிங்ஸில் சொற்ப ரன்களுக்குள் இலங்கை ஆட்டம் இழந்திருந்தாலும் அதிலும் சதத்தை பூர்த்தி செய்திருந்தார். இரண்டாவது இன்னிங்ஸிலும் சதம், 3 சதங்களும் ஒரு அரை சதம் என்று தொடர் ஆட்ட நாயகன் விருதையும் கைப்பற்றி இருக்கின்றார். இவருக்கு எதிர்காலம் பிரகாசமாக இருக்கின்றது. வருகின்ற போட்டிகளில் எப்படி இவர் விளையாடப் போகின்றார்கள் என்ற ஒரு எதிர்பார்ப்பு தற்போதைய இலங்கை ரசிகர்களுக்கு மத்தியில் எகிரி போயிருக்கின்றது. இன்றைய தினம் மிகச்சிறந்த அளவில், மிகப்பெரிய அளவிலும் இலங்கை ரசிகர்கள் இந்த போட்டியினை
சோனால் தினுசவினை கொண்டாடி தீர்த்திருக்கின்றார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம் நண்பர்களே. தொடர் வீடியோக்களுக்கு பேஜை ஃபாலோ பண்ணுங்க. யூடியூப் பக்கம் இருக்கின்றது, உங்களுடைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.